இன்னைக்கு கந்தசஷ்டி விரதத்தோடைய 6வது நாள். சூரனை முருகன் வதம் செஞ்சு தேவர்களை காத்த பொன்னான நாள். இன்னைக்கு திருச்செந்தூர், பழனி போன்ற முருகஸ்தலங்கள் எல்லாத்துலயுமே சூரசம்ஹாரம் நடக்கும். இந்த சூரசம்ஹாரம் முடிஞ்சவனையுமே வாழைத்தண்டு பிரசாதம்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த பிரசாதம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, இந்த 6 நாள் இல்லாம உணவே எடுத்துக்காம வெறும் பட்டினியா இருந்து முருகனை நம்ம வழிபடுறதுனால திடீர்னு நம்ம அந்த உணவை மறுநாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க வயிற்றுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வாழைத்தண்டு பிரசாதத்தை இன்னைக்கு நமக்கு கொடுப்பாங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்னாக்க, ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. அதோட உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டியா நறுக்கி ஒரு பேன்ல போட்டு, இந்த வாழைத்தண்டையும் குட்டி குட்டியா அதுல நறுக்கி போட்டு, அதோட தயிர், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு, சூரசம்ஹாரம் முடிஞ்சவனையும் இதை நெய்வேத்தியமா முருகனுக்கு படைச்சிட்டு இதை நம்ம சாப்பிட்டுக்கிடணும் நைட்டு. அதோட மாவிளக்கு வச்சு தீபம் ஓடணும். நம்ம தினமாவோ இல்லாட்டி அரிசி மாவுல மாவிளக்கு செய்வோம் இல்லையா, அந்த விளக்கு செஞ்சு அதுல முருகனுக்கு விளக்கு போட்டு, சூரனை வதம் செஞ்ச இந்த நாள்ல நம்ம என்ன வேண்டுறோமோ அதை முருகன் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாளாவது இந்த விரதத்தை இருந்து இந்த முருகனுடைய அருளை வாங்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பா முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடல் இங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காணும்